கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்ற நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 5வது வசனம். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாய் இருக்கவில்லை. அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுவான். எச்சரிக்கையாய் இருக்கிறவன் தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுவான். என்ற நாளினுடைய வார்த்தை அதுதான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, நாம் எச்சரிக்கையாய் இருக்கிறோமா? இந்த நாளிலே கேள்விக்குறி அதுதான். துன்மார்க்கர், கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள், பலவிதமான மக்களின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் தப்புவித்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியம். கர்த்தர் நம்மை வேறுவிரித்திருக்கிறார். நம்மை எச்சரிப்பதற்காக வேதத்தை நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும்பொழுது எச்சரிப்பு வருகிறது. நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நாம் நம்முடைய ஜீவனை தப்புவித்துக் கொள்ள வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் எந்த ஸ்தானத்தில் நின்று கொண்டிருக்கிறேன்? நான் எந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன்? எதெல்லாம் நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன்? எதெல்லாம் உலகத்தின் காரியங்கள், இதையும் எனக்கு தேவை என்று சொல்லி எடுத்துக்கொண்டு என்னுடைய ஆண்டவராகிய இயேசு விரும்பாத காரியங்களில் ஒருவேளை நான் நின்று கொண்டிருப்பேன். ஆனால் தேவ பிள்ளை, இந்த இயேசு உன்னை எச்சரிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு முன்பதாக எப்படியாக இருக்கிறது? எக்கால சத்தம் வானிலை கேட்கும் பொழுது நாம் அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி சாய்க்க வேண்டுமானால் இப்பொழுது நாம் எச்சரிக்கை அடைய வேண்டும். கடைசி காலத்தில் வந்துவிட்டோம் என்று சொல்லி தேவ ஊழியர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வெளிப்பாடுகளை நிமித்தமாய் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த எக்கால சத்தம் கேட்கும் பொழுது நாம் மறுரூபம் அடைய வேண்டுமானால் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை எச்சரிக்கையாக கேட்டுக்கொண்டு, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று சொல்லி வசனம் சொல்லுகிற வண்ணமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவர் விரும்புகிற பாதையில் நாம் நடப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றி. நம்முடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்டு, குடும்பத்தில் பெரியவர்கள் சொல்லுகிற எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்டு எங்களை நாங்களே பரிசுத்தப்படுத்தி நீர் விரும்புகிற பாதையிலே நடக்க கர்த்தர் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீர் வரும்பொழுது நாங்கள் கரை திரை அற்றவர்களாக உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும்படியாய் எங்களை உமக்கு பரிசுத்தமுள்ள ஜாதியாய் சந்ததியாய் எடுத்து நிறுத்தும். கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.